உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. என்னப்பா இதெல்லாம அரசியல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது, இப்படி இல்லாம அரசியல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் இப்பவே அரசியல் பண்ணுவீங்களா அப்படி அது ஒரு 48 மணி நேரம் கழிச்சு கூட இல்லை. இவங்க இல்லாத பொல்லாத எல்லா வதந்திகளையும் பரப்பி இந்தியா முழுக்க பரப்பி அதன் மூலமா பெரிய வன்முறையை தூண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி முடிச்ச பிறகு பேசணும்னு எதிர்பார்க்கிறாரா பாண்டே? அப்ப பாண்டே எதிர்பார்க்கிற நோக்கம் என்னன்னா, 2 நாள் விடுங்க, கலவரம் முடிட்டோம். குஜராத்ல 2002 நாங்க பண்ண கலவரம் எப்படியோ அந்த மாதிரி 2000-3000 முஸ்லீம்களை நாங்க கொண்டு குவிக்கிறோம், அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரா? ஆர்டிகிள் 370 அந்த 370வது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது. அம்பேத்கர் 370க்கு உடன்படவே இல்லை. அவரை வச்சு கட்சி நடத்துறேன்னு சொல்றவங்க 370 காரணம் சொன்னாங்க. அரசியலுக்காக எந்த எல்லைக்கு செல்வாருன்னு ஒரு உண்மையை பொய்யாக்குவானுங்க, ஒரு பொய்யை உண்மையாக்குவானுங்க. எந்த ஒரு செய்தியையும் மாத்தி திருச்சி சொல்லக்கூடிய மிகப்பெரிய உலகத்திலே ஒரு வல்லமையும் வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க இந்த சங்கி பசங்க தான். நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் யாருன்னு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த 2 பேருடைய வீட்டையே மக்களே அடிச்சு நாசம் பண்றாங்க. யாரு? காஷ்மீரை சேர்ந்த அந்த முஸ்லீம் மக்களே அந்த 2 தீவிரவாதிகளோட வீடு இதுதான் சொன்ன உடனே அடிச்சு கொளுத்தி போடுறாங்க. சிந்து நதியை ஒப்பந்தத்தின் வெளியில வந்துட்டா உலக வங்கியினுடைய கடனை வாங்கும்போது பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் அது. நாம வெளியில ஏறணும்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த கடனையும் உலக வங்கிக்கு கொடுத்துட்டு தான் நம்ம வெளில போக முடியும். நாம அணு ஆயுதம் வச்சிருக்கோம்னா அவனும் அணு ஆயுதம் வச்சிருந்துக்கிறான். இதுல பாதிக்கப்பட போறது யார்? மக்கள் தான். பொருளாதார ரீதியா விலைவாசி உயர்வுல இருந்து எல்லாமே மக்கள் தான் துன்புறுவான். ஒட்டுமொத்த ஒன்றிய அரசும் நிர்வாகத்தில் செயலிழந்து கிடைக்கிறது. உடனடியாக பதவி விலகு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். நமது சிறப்பு விருந்தினர் நீலச்சந்திரகுமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். திருமா அவர்களுடைய விமர்சனங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு 2 பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப கடுமையாக ஒன்றிய அரசை விமர்சிக்கிறார். குறிப்பாக அந்த பஹல்காம் சம்பவத்தை ஒட்டி இது மொத்தமா ஒன்றிய அரசின் தோல்வி, உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி, உளவுத்துறையின் தோல்வி, இதுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நான் ஒரு கோவத்துல சொல்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா மறுபடியும் நேத்தும் பத்திரிகையாளர் சந்திப்புல அதை வலியுறுத்தி சொல்றார். ஏற்கனவே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அந்த மாதிரி மும்பை தாக்குதலை ஒட்டி காங்கிரஸுடைய உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இது முன்மாதிரி எல்லாம் இருக்குது. எனவே இவர் தகுதி அல்ல, இவருக்கு அன்ஃபிட் இவரு அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான அமைச்சரை, உள்துறை அமைச்சரை டார்கெட் பண்ணி, இந்திய அரசியல்லையே அவர் தான் மையமா இருக்கிறார் இப்போதைக்கு, அவரை டார்கெட் பண்ணி அப்படி விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. பஹல்காம் படுகொலையை ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளும் வன்மையாக கண்டிக்கின்றோம். உயிரிழந்த 28 நபர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியர்களா இந்துக்களா? ஒட்டுமொத்த 28 இந்தியர்களுக்கும். ஏனென்றால் அந்த 28 பேரில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எழுச்சி தலைவர் அவர்கள் எந்த ஒரு செயலும், தலைவர் அவர்கள் கூறியிருக்கின்ற அமித்ஷாவே பதவி விலகு, ஒட்டுமொத்த ஒன்றிய அரசும் நிர்வாகத்தில் செயலிழந்து கிடைக்கிறது, உடனடியாக பதவி விலகு என்ற வார்த்தை, இது தலைப்பு செய்தி. ஒட்டுமொத்தமாக அணு அணுவாக ஆதாரபூர்வமாக எடுத்து இயங்கக்கூடிய வல்லமை படைத்தவர். 2016 டிமானிசேஷன் வந்த உடனே இந்தியாவில் அடுத்த நொடியே சொன்னவர் இவர் மட்டும்தான். இல்ல, நானும் கவனிச்சிருக்கிறேன். பல இடங்கள்ல உடனடியான எதிர்வினை அப்படின்றது தலைவர் திருமாட்ட இருந்து வருது, தீர்க்கமான ரைட் வருது. ஆனா இதுல பதவி விலகணும். இப்போ ரங்கராஜ் பாண்டே அதுக்கு அது கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார், ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுங்கிறத ஒத்துக்கலாம், இருக்குன்னு கூட வச்சுப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை தருதலையா இருக்குதுங்கிறதுக்காக உடனே நம்ம காட்டி கொடுத்துருவோமா, தப்பு பண்ணிருச்சுன்னு பிடிச்சு கொடுத்துருவோமா? இல்ல, முதல்ல பிள்ளையை காப்பாற்றணும், அப்புறம் விமர்சனம் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாள் கழிச்சு அதை விமர்சனம் பண்ண வேண்டியதுன்னு, எடுத்த உடனே தாக்குதல் அப்படின்னும் போது அது ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய, ஆளக்கூடிய ஒரு அரசுக்கு தேவையற்ற நெருக்கடியை உருவாக்கும். எதிரி நாட்டுக்கு சாதகமா மாறிடும், எதிரிகளுக்கு சாதகமா மாறிடும். இந்த நேரத்துல இந்த மாதிரி விமர்சனங்கள் செய்யலாமா? அரசியல் ரீதியா அது ஒரு பெரிய பலவீனத்தை உருவாக்குமேன்னு கேட்கிறாரு. பாண்டேவோ சர்மாவோ அனைவருமே இவங்க ஒரே வரிசையில் இருக்கிறவங்க தான்.
2 நாள் கழிச்சு பாண்டே வந்து பதில் சொல்றாரு. சரி, நான் இப்ப 2 நாள் கழிச்சு வந்திருக்கிறேன், இப்ப சொன்னா எல்லா கேள்விகளும் பதில் சொல்லுவாரா? ஒண்ணு, அந்த தாக்குதல் இருந்து உயிர் தப்பி பிழைத்து வந்தாங்க இல்லையா மற்ற சுற்றுலா பயணிகள், அவங்க எல்லாம் வந்து வெளியில 2 நாள் கழிச்சு தான் வந்து பேட்டி கொடுக்கணுமா நடந்த சம்பவத்தை? இது பாண்டேக்கு ஓகேவா? அர்னாப் கோஸ்வாமில இருந்து பாண்டே முதற்கொண்டு எல்லாருமே இவங்க போடுற கணக்கு என்னன்னா ஒரே ஒரு கணக்கு தான். ஒட்டுமொத்தமா இந்துத்துவா இந்துத்துவா நாடா மாறணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை செய்தியை மனசுல வச்சுன்னு எதை வேணா எந்த மாதிரியான கட்டமைப்பும் உருவாக்கக்கூடிய RSS மூளைதாரிகள் தான், வேடதாரிகள் தான். இல்ல, அவங்க RSS காரங்களாவே இருக்கட்டும், ஆனா இந்த பிரச்சனைங்கிறது ஒரு நாடே தீவிரவாதத்தின் பிடியில் வந்து சிக்கக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்குது. அந்நிய நாட்டில இருந்து ஊடுருவி வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம நாட்டின் பக்கம் தானே இருக்கணும், அரசின் பக்கம் தானே நிக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தரோன்னு சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தி அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே அப்படி சொல்லும்போது திரும்ப மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல வந்து கடுமையான விமர்சனங்களை செய்யணுங்கிற கேள்வி வருது இல்ல? ஒன்றிய அரசினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பேசும்போது என்ன சொல்றாரு? 140 கோடி மக்களுடைய ஆன்மா என்ன சொல்லுதோ அதை நான் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. எதிரியின் முதுகெலும்பி உடைப்பேன் சொல்றாரு. 140 கோடியில குறைந்தபட்சம் 25 கோடியில இருந்து 30 கோடி யாரு? இஸ்லாமியர்கள். அந்த 30 கோடி இஸ்லாமியர்களும் இந்தியாவுடைய ஆன்மா தானே. அந்த அடிப்படையில தான் எழுச்சி தலைவர் வந்து இது தொலைநோக்கு பார்வையோட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க திட்டமிட்டு காஷ்மீர் முஸ்லீம்களை அழிச்சொழிக்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சதி செயலா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேக பார்வையை தான் மக்கள் கிட்ட இருக்கக்கூடியதா அவர் சொல்றாரு. இல்லைங்க, சந்தேக பார்வையை எழுப்ப வேண்டிய நேரமா இது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு மோசமா இருக்குது, ப்ரீ ஹிஸ்டரி மோசமா இருக்குது, அவருடைய கடந்த காலம் நம்பகத்தன்மை வாய்ந்தது இல்லைன்னுலாம் சொல்றாரு. அதையெல்லாம் இந்த நேரத்துல சொல்லணுமான்னா விமர்சனங்கள் வருது. 2 நாள் கழிச்சு நிதானமா எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு இவங்க இல்லாத பொல்லாத எல்லா வதந்திகளையும் பரப்பி இந்தியா முழுக்க பரப்பி அதன் மூலமா பெரிய வன்முறையை தூண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி முடிச்ச பிறகு பேசணும்னு எதிர்பார்க்கிறாரு பாண்டே. அப்ப பாண்டே எதிர்பார்க்கிற நோக்கம் என்னன்னா, 2 நாள் விடுங்க, கலவரம் முடிட்டோம். குஜராத்ல 2002 நாங்க பண்ண கலவரம் எப்படியோ அந்த மாதிரி 2000-3000 முஸ்லீம்களை நாங்க கொண்டு குவிக்கிறோம், அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரா? என்ன நடந்தது இல்ல தொடர் டெல்லியில நடந்துச்சு 2020 நினைக்கிறேன். டெல்லி கலவரம் 53 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுல 36-37 பேர் வெறும் முஸ்லீம்களே. இந்த கலவரம் யாருக்காக எதுக்காக நடைபெற்றது? ஷாஹின்பாத் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்திருந்தாரு, அந்த நேரத்தில் நடந்தது. நல்லா யோசனை பண்ணிங்க. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வரும்போது இந்த 53 பேர் கொல்லப்படுறாங்க. அமெரிக்க அமைச்சர் வரும்போது இங்க 28 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. துணை ஜனாதிபதி வந்திருக்கிறார், பில் கிளின்டன் வரும்போதும் ஏற்கனவே தாக்குதல் நடந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் இவங்க எதை திட்டமிட்டு நடத்துறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காகவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கலவரங்கள் தான் பழைய காலத்துல இவங்க எல்லா வரலாறுமே தான் இருக்கும். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை எடுத்துங்க. இப்ப டெல்லியில் நடந்த கலவரத்தினுடைய அடிப்படை அந்த சந்தீப் பாட்டியான்றவன் இன்னைக்கு அந்த நீதிமன்றம் வந்து அவனை பெயில் விடுதலை பண்ணி அனுப்பும் போது என்ன சொல்லுது? இந்த ஒட்டுமொத்த கலவரத்துக்கு அடிப்படை காரணமா இருந்தது ஒரு இந்து குழுக்களை கூட்டின்னு போயிட்டு இஸ்லாமிய கடைகளையும் இஸ்லாமிய லாரிகளையும் இஸ்லாமியர்களுடைய வண்டிகளையும் கொளுத்துறதுல இருந்துதான் இந்த கலவரமே ஆரம்பிக்கப்படுது. ஆனால் இவன் செய்த எந்த விதமான வீடியோக்களையும் முழுமையாக கோர்ட்ல ஒப்படைக்காம அந்த ஆய்வாளர் கட் எடிட் செய்து சிறிது அளவே இங்கு சமர்ப்பித்துள்ளார். அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இப்படித்தான் சுட்டி காட்டுது. அப்ப கலவரத்துக்கு உண்டான அடிப்படை மூலக்கூறு என்ன? இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்குறதுக்கு இவங்க செய்யக்கூடிய அடிப்படை பிரச்சனை. அதுக்கப்புறம் கொல்லப்படுறது யாரு? 36 பேருமே இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. 53ல 36 பேர் இஸ்லாமியர்கள். ஆனா கைதானவங்க 2500 பேருமே இஸ்லாமியர்கள். ஒரு சொற்பமான அளவுல தான் இந்துத்துவ மதவெறியர்கள். அப்போ இந்த நாடு எதை கட்டமைக்கிறதுக்கு இந்த நிர்வாகங்கள்லாம் எதை நோக்கி செயல்படுது? நீங்க சொல்ற விமர்சனங்கள் ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லைன்னு தான் அதை சொல்றாங்க. இந்த விஷயம் அப்படி இல்லைன்றதுக்கு 2 நாள் கழிச்சு இதோ இப்ப நம்ம வந்திருக்கிறோம், நம்ம சொல்றோம். ஏன் திட்டமிட்டபடி காஷ்மீர் பயணத்தை நம்ம ஒன்றிய பிரதமர் ஏன் ரத்து செஞ்சார்? முதல் கேள்வி. பாதுகாப்பு பிரச்சனை இருக்குதுன்றதுக்காக ரத்து பண்ணாரு. யாரோ வெளியே இருந்த ஆட்கள் உள்ள வந்திருக்கிறாங்க, சந்தேகப்படியா நடமாட்டம் இருக்குதுன்னு கிராமப்புறங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் உளவுத்துறை செய்தி. 1 மாசத்துக்கு முன்னாடியே உள்துறை அமைச்சர் அமித்ஷா போயிட்டு அங்க உக்காந்து காஷ்மீர்லயே உக்காந்து
பாதுகாப்பு அமைச்சகத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்க ஒரு மீட்டிங்கை போடுறாரு. அந்த மீட்டிங்ல அந்த மாநில முதல்வர் உமர் அப்துல்லா உள்ள வரும்போது அவரை உள்ளவே சேர்க்காம புறக்கணிச்சிடுறாங்க. புறக்கணிச்சிட்ட பிறகுதான் இவங்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்ட பிறகுதான் இவருடைய பயணமே ரத்தாகுது. ஆனா பயணம் ரத்தாகிறதுக்கு ஒரு 2 நாள்லயே இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து எல்லாம் என்ன சொல்றான், 2 நாளைக்கு முன்னாடியே இங்க ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்றத உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டான். அப்ப இந்த ரிப்போர்ட் வந்த பிறகு நீங்க மட்டும் தப்பிச்சு போயிட்ட மாதிரியும் மற்றவங்க யாராவது செத்து ஒழிட்டுன்ற மாதிரியான எண்ணம் கொண்டு வரா நம்ம ஒன்றிய பிரதமர். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பாலங்கள், இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்கு அதுல குண்டு வைப்பாங்க, இன்னும் அதுல நாங்க சுத்தி பாதுகாப்பு. நல்லா நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துட்ட பிறகு எப்பவுமே இருக்கக்கூடிய ஆர்மி ராணுவம் வந்து எப்பவுமே அந்த சுற்றுலாத்துறையை குட்டி சுவிட்சர்லாந்து சுத்தி எப்பவுமே இருக்கக்கூடியது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படி தவறி போச்சு? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்பவுமே இருக்கக்கூடிய ராணுவம் என்ன அன்னைக்கு மட்டும் எப்படி தவறி போச்சு? இதை நம்ம சொல்லலை, அந்த உயிர் பிழைச்சு வெளியில வந்த அந்த மக்கள், அந்த சுற்றுலா பயணிகள் வெளியில சொல்றான். 24 மணி நேரமும் எந்த நேரமும் இருக்கக்கூடிய ராணுவம் அங்க வரவே இல்லை. 1.5 மணி நேரமா ஒரு ராணுவ வீரர் குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய நேரத்துல கூட 1.5 மணி நேரம் ஒருத்தரும் வரல. அப்போ இதெல்லாம் இன்னும் திட்டமிட்டபடி நடந்திருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு சந்தேகத்தை கலப்பாதா? இப்ப எதை நோக்கி இவங்க செயல்படுறாங்க? இவர் பயணமும் ரத்து, சவுதிக்கு போயிடுறாரு. சவுதியில இருந்து அவசரமா வந்து அந்த காஷ்மீர் பகுதிக்கும் போல, மாண்டு போன 28 பேருடைய சடலத்தை பார்க்கறதுக்கும் வரல. நேரா போயிட்டு பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துல போய் நின்று அங்கிருந்து தானே இவர் வந்து பிரச்சாரத்தை துவங்குறாரு. என்ன பிரச்சாரத்தை துவங்குறாரு? கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நான் வந்து பதிலடி கொடுப்பேன். இல்ல அதான் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இப்ப நம்ம வந்து சிந்து நதி அந்த இதை தண்ணீர் அனுப்புறது அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வாகா அட்டாரி பாதையை மூடிக்கிறோம். இந்தியாவிலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள வந்து பாகிஸ்தானியர்களை வெளியேறணும்னு சொல்லியிருக்கிறோம். புதுசா யாருக்குமே வந்து விசா கொடுக்க மாட்டோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கப்பல் படை வந்து இது ஏவுகணை சோதனைகள் நடத்திட்டு இருக்குது. முப்படைகளையும் தயார் நிலையில வைக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லை பகுதியில வந்து ராணுவம் வந்து குவிக்கப்பட்டு வருது. ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய திட்டத்தில் இருக்கிறாரு. மோடி வந்து அது பயங்கரமா வேலை செய்வாரு. இந்த RSS சங் பரிவார் அமைப்பு வந்து பாஜகலாம் வந்து எப்படின்னா வாய் சொல் வீரனுக்கு மட்டும்தான். எந்த இடத்துலையுமே திருப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான திராணி இல்லாதவங்க தான் இவனுங்க. அருணாச்சல பிரதேசத்துலலாம் சீனா அவ்வளோ பாதி மாநிலத்தையே அவன் எடுத்துன்னு போயிட்டான். இது வரைக்கும் எந்த விதமான எதிர் தாக்குதலும் செய்யாம இவன் வாய் பொத்தின்னு அமைதியா வந்துடுறாங்க. காஷ்மீர் பிரச்சனைக்கு பாகிஸ்தானை இவன் பழி சொல்றான்னா உலக அரங்கில் நீ வந்து ஆதாரத்தோடு இங்க நிரூபிக்கணும். நீ 4 பேருடைய புகைப்படத்தை காமிக்கிற 4 பேரை வந்து நீ கைது பண்றதுல உன்னோட திறமை இருக்குதா? நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் யாருன்னு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த 2 பேருடைய வீட்டையே மக்களே அடிச்சு நாசம் பண்றாங்க. யாரு? காஷ்மீரை சேர்ந்த அந்த முஸ்லீம் மக்களே அந்த 2 தீவிரவாதிகளோட வீடு இதுதான் சொன்ன உடனே அடிச்சு கொளுத்தி போடுறாங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா தோழர்? இவங்க எந்த நோக்கத்துக்காக, இதனால யாருக்கு லாபம்? பாகிஸ்தானுக்கு லாபமா, இந்தியாவுக்கு லாபமா? உண்மையிலேயே சொல்ல போனா என்னுடைய பார்வையிலிருந்து இதை நான் அணுகி பார்க்கறோம்னா, ஒட்டுமொத்தமா இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த செயல் திட்டங்கள் எல்லாமே மக்களை மறுபடியும் முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயல் தான். சிந்து நதி அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியில வந்துருவோம். அங்க உடனே பாகிஸ்தான் என்ன சொல்றது? சிம்லா ஒப்பந்தத்துல நாங்க வெளில வந்துட்டோம், வாகா எல்லையை நாங்க மூடிட்டோம். அவனும் வாகா எல்லையை மூடிட்டான். இப்போ இவங்க சொன்னது எல்லாமே அவனும் சொல்றானே, அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. சிந்து நதியை வந்து ஒப்பந்தத்திலிருந்து வெளியில வந்துட்டா உலக வங்கியினுடைய கடனை வாங்கும் பொழுது பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் அது. நாம வெளியில ஏறணும்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த கடனையும் உலக வங்கிக்கு கொடுத்துட்டு தான் நம்ம வெளில போக முடியும். அதே மாதிரி நாம நினைக்கிற மாதிரி காவிரியில இருந்து குடகுல இருந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருது. இப்போ அவங்க கிருஷ்ணசாகர் டேம்ல தண்ணியை தேக்கி வச்சுட்டு தேவைன்னா 3 TMC 4 TMC திறந்து விடுறாங்க. இந்த மாதிரியான போக்கு சிந்து நதியில கிடையாது. கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதி வேற, மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதி வேற. கிட்டத்தட்ட 90% மேல சிந்து நதியினுடைய எல்லா தண்ணியுமே அவங்க கிட்ட தான் இருக்கும், பாகிஸ்தான் கிட்ட தான். இவர் எதை சொல்றாரு? இவரு இன்னைக்கு இவங்க பூட்டி வச்சாலும் 20 வருஷத்துக்கு அவன் வளமான ஒரு வாழ்க்கையை தான் அந்த தண்ணி போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் இவர் டேம் புதுசா கட்டி அதுக்கப்புறம் நாங்க நிக்க வைக்க போறோன்றதெல்லாம் வந்து கண் துடைப்பான ஒரு விஷயம். இந்த நேரத்துல இந்த பாமர மக்களுக்கு எமோஷனல் உருவாக்கி கொடுக்கறதுக்காக, பாத்தியா நம்ம மோடிஜி 56 இன்ச்சு எப்படி பண்ணிட்டாரு பாத்தியா அப்படின்றது. அடுத்தது வாகா எல்லையை மூடுறீங்க. வாகா எல்லையை மூடுறது மூலியமா நம்மளுடைய ஏற்றுமதி ஒன்று இருக்கு இல்லையா? இதெல்லாம் யாருன்னா நம்ம நாட்டினுடைய விவசாயிகள்
பஞ்சு, நூலு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த வழியா தான் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போகும். அதே மாதிரி நம்மளுடைய அத்தியாவசிய பொருளான வெங்காயம், பருப்பு, மசாலா ஐட்டம் இதெல்லாம் ஆப்கானிஸ்தான் வழியா இப்படி தான் வரும். ஆனா உண்மையிலேயே பாகிஸ்தான் மேல நம்மளுக்கு வெறுப்பு, இனிமே பாகிஸ்தான் தான் நம்மளுக்கு எதிரி அப்படின்னா இவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குஜராத் துறைமுகம், மும்பை துறைமுகம், இந்த துறைமுகங்கள் மூலமா இவங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய மாட்டு இறைச்சிகள் இருந்து முதற்கொண்டு எல்லா பொருட்களுமே இந்த துறைமுகத்துல தான் ஏற்றுமதி ஆகுது. இந்த வணிகத்தை கொஞ்சம் இவர் நிக்க வைக்க சொல்லுங்களேன், ஒரே ஒரு ஆள் நிக்க வைக்க சொல்லுங்களேன். இல்ல அங்க சிந்து நதியை அடைச்சி ஒட்டுமொத்த பாகிஸ்தான் மக்களுமே சோத்துக்கு வழி இல்லாத மாதிரி ஆயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இங்க இருக்கக்கூடிய பாமர மக்கள் கிட்ட நம்ப வைக்கிறது. 1500 பேருக்கு மேல இன்னைக்கு காஷ்மீர் முஸ்லீம்களை இவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்ப யாரை கைது பண்றான்? காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் 1500 பேரை கைது பண்றான். ஆனா இந்த 28 பேர்ல செத்து போன ஒருத்தன் காஷ்மீர் முஸ்லீம். ஆனா காஷ்மீர் முஸ்லீம் தான் ஒவ்வொரு இந்தியனை தூக்கி முதுகுல சுமந்துன்னு உயிரை காப்பாத்துறான். தான் உயிரையே கொடுத்து ஒரு இந்துவனுடைய உயிர்களை காப்பாத்தின இவன் போட்டுதலுக்குரிய காஷ்மீர் முஸ்லீம். ஆனா இவன் கைது பண்றது யாரு? காஷ்மீர் முஸ்லீமை தான். இப்ப நீங்க இப்ப காஷ்மீர் விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமா திரும்ப பேசுறதுனால அதுல வர விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, இப்போ காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து 370 நீக்கப்பட்டதுனாலதான் நீக்கப்பட்ட அமைதி திரும்புறோம்னு அமித்ஷா சொன்னாரு. ஆனா அமைதி திரும்பல, பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்குது, இன்னும் தீவிரமாகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி திரும்ப அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். ஆனா 370 சிறப்பு சட்டம் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்குறது தேவையில்லைன்னு அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு. அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் அம்பேத்கரின் கொள்கைக்கு விரோதமாகவே நடந்துகிறார் அப்படின்றது அது ஏற்புடையதான்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இந்த சங்கிகளுடைய செயல்பாடு இப்படிதான் இருக்கும். ஒரு உண்மையை பொய்யாக்குவானுங்க, ஒரு பொய்யை உண்மையாக்குவானுங்க. எந்த ஒரு செய்தியையும் மாத்தி திருச்சி சொல்லக்கூடிய மிகப்பெரிய உலகத்திலே ஒரு வல்லவையும் வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க இந்த சங்கி பசங்க தான். இல்ல அவர் வேண்டான்னு சொன்னது. புரட்சியாளர் அம்பேத்கர் 370 வேணான்னு சொல்றதுக்கு காரணம் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு சொல்றாரு. அந்த காலத்துல ராணுவத்துக்காக 50 கோடி ரூபாய் செலவாகுது ஒரே ஒரு இந்த காஷ்மீர் பிரச்சனைக்காக மட்டுமே. ஜனநாயகப்படி இந்த காஷ்மீரை நீங்க நடத்திருங்க, ஜனநாயகம் காப்பாற்றப்படணும், நாம இப்பதான் ஜனநாயகம்ன்றதுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்கிறோம், இந்த ஜனநாயகன்ற குழந்தை நம்ம வளர்த்து எடுக்கணும். தேர்தல் நடத்த சொல்றாரு. தேர்தல் நடத்தினா பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்க பாகிஸ்தான் பக்கம் போறது வாய்ப்பு இருக்குது, அல்லது தனிநாடுன்னு போறது வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனாலதான் தேர்தல் நடத்தல. தேர்தல் நடத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் அம்பேத்கர் சொல்லும் போது எதுக்காக அப்படி சொல்ல வர்றார் அப்படின்னா, 370 பயன்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையும் நீங்க இங்க தானே கொட்டி செலவழிப்பீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் இஸ்லாமியனுடைய வெறுப்பு அப்படிங்கிற உன்னுடைய கான்செப்ட் இதுக்குள்ள போயிடுனான்றது அவரு அப்பயே தொலைநோக்கு பார்வையோட சொல்றாரு. ஏன்னா அந்த பார்ப்பனிய பைனியாக்களுடைய சூழ்ச்சி எப்படி இருக்கும், படிப்பறிவு இல்லாத ஏழை எளிய மக்கள் ஓட்டு போடுறதுக்கு இப்பதான் பிராக்டிஸ் ஆகிற மக்களை இவனுக்கு எப்படி ஏமாத்துவான்றது எல்லாம் தெரிஞ்சுதான் எந்த ஒரு எதிரிகளும் இல்லாத ஒரு இந்திய நாட்டை உருவாக்கி கையில கொடுக்குறாரு இந்திய அரசியலமைப்பு சாசனம் மூலமா. ஆனா கொடுத்த ஒரே ஒரு 4 வருஷத்துல ஒட்டுமொத்த இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே நம்மளுக்கு பகை நாடுகளா மாறினதுக்கு அடிப்படை காரணமே இந்த ஒரே ஒரு பேசான ஒரு செயல் தான். காஷ்மீர் தான் நம்ம எல்லா பிரச்சனையும் அடிப்படை காரணம் எல்லாமே அங்கதான் தொடர்ந்து. அதாவது காஷ்மீர் நம்ம கூட இந்தியாவில் பரப்பளவுல உள்ள வந்துடணும், காஷ்மீர் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய தலை மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான கற்பனைகள்லாம் விட்டுட்டு இவங்க எதுக்காக காஷ்மீரை பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கானுங்க இந்த சங்கிகள்ன்ற ஒரு கணக்கை நீங்க போட்டீங்கன்னா மட்டும்தான் உண்மையான உள்ள இருக்கக்கூடிய சதி திட்டம் தெரியும். இந்த காஷ்மீர் பிரச்சனையை விட மிக மோசமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா இந்துக்களுக்கு இந்துத்துவ அகண்ட பாரதம் என்ற ஒரு செய்தி இருக்குது பாத்தீங்களா, இதுக்கு தந்தை பெரியார் அப்பவே ஒரு பெரிய எடுத்துக்காட்ட சொல்றார். பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆண்டது 3/2 பங்கு தான், மீதி 1 பங்கு பிரிட்டிஷ்காரன் ஆளலை. இந்த 1 பங்கு இருந்தது எல்லாமே சூத்திரர்கள் கிட்ட. அதுதான் முக்கியம். சமஸ்தானங்கள் நம்ம ஈஸியா கடந்து போயிடும். சமஸ்தானங்கள் யார் கையில இருந்தது? பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்கள் தான். 623 சமஸ்தானங்கள்ல 600 சமஸ்தானங்கள் சூத்திரர்கள். ஜமீன்தாரிய முறை, ஜமீன்தார்கள் எத்தனை 1000 பேர், எல்லா ஜமீன்தார்களுமே கிட்டத்தட்ட 99% ஜமீன்தார்கள் சூத்திரர்கள், நான் பிராமின்ஸ். சூத்திரர்கள் ஆளக்கூடிய தேசத்துல பார்ப்பனம் வாழக்கூடாது, அந்த சூத்திரனை ஒண்ணு கொன்னுடு இல்ல போரிட்டு அழிச்சிட்டு, இதுதான் மனு தர்மம். அதனுடைய தாக்கம் யாருக்கிட்ட போய் நிக்குதுன்னா, ஒட்டு மொத்தமா பார்ப்பன பனியா கிட்டதான் அரசு அதிகாரங்கள்ல இருந்து எல்லாமே குட்டி குவிஞ்சிருக்குது. இததான் பெரியார் படிச்சு 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 சொல்றாரு. டே, தமிழ்நாட்டுக்கு தனி நாடு கொடுத்துருங்கடா, நாங்க எங்களை ஆண்டுக்கிறோம்,
சாதாரண கேரளாவில் ஒரு கொச்சின்ற ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட இல்லாத நாட்டிலே தனி நாணயத்திலிருந்து எல்லாத்தையுமே அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டை எங்களால் ஆண்டுக்க முடியும்னு சொன்னதுக்கு காரணமே சுதந்திரம் அடைஞ்ச உடனே எல்லா அதிகாரமும் பார்ப்பான கையில மறுபடியும் மனு தர்ம ஆட்சி வந்துடும் அப்படின்ற பயம்தான். இன்னைக்கு நாம இந்திய அரசியல் சாசன சட்டம் இருந்தாலும் மனு தர்ம ஆட்சி முறையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்தியா பாகிஸ்தான் இரண்டுக்குமான முரண்பாடு அதிகரிச்சு இப்போ போரை நோக்கி போயிட்டு இருக்குது. எல்லையில ராணுவம் குவிக்கப்படுகிறது. எல்லா பக்கமும் பதட்டங்கள் உருவாகிக்கிட்டு இருக்குது. ஊடகங்கள் இன்னும் அதை வந்து பூதாகரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அரபிக்கடல்ல பாகிஸ்தானும் ஆயுத சோதனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் ஆயுத சோதனை நடத்துறோம். ஏவுகணைகள் எல்லாத்தையும் வெடிக்க வச்சு சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. விமானங்கள் வந்து அணிவகுப்பு நடக்குது. ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. ஒரு போர் உருவாச்சுது அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு வந்து சர்வதேச நாடுகள் எல்லாம் நிறைய ஆதரவு தர்றாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து சீனா மட்டும்தான் ஆதரவு இருக்குது. நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம தான் ராணுவ பலம் அதிகமா இருக்குது, நம்ம தான் பொருளாதாரத்தில் பலமா இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆக போகுது, சீனா இது பாகிஸ்தானே முடிச்சிட போறோம் என்பது போல இந்த ஊடகங்கள் பேசுறது எப்படி பார்க்குறீங்க? மிக மிக ஒரு மோசமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் போர் நடக்குது அப்படின்னும் போது நீங்க சொல்ற பிரகாரம் இலங்கையை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துட்டு இருக்குது. அந்த போர் தொடங்கும் போது ஒரே நாளில் ரஷ்யா உக்ரைனை முடிச்சிருவான் அப்படின்னு நினைச்சோம். இங்க மக்கள் பலமா ஆயுத பலமா அப்படின்னு பார்க்கும்போது ஆயுத பலம் தான் ஒரு போரை வந்து தீர்மானிக்குது. இன்னைக்கு உக்ரைனுக்கு எல்லா யூரோப் கண்ட்ரிகளும் ஆயுதங்களை கொடுக்குது. அவ்வளோ பெரிய ரஷ்யாவே இத்தனை வருஷமா போர் நடத்திட்டு இருக்குது. பாகிஸ்தான் நம்மள மாதிரி அணு ஆயுதம் வச்சுருக்கக்கூடிய நாடு. நாம அணு ஆயுதம் வச்சிருக்கோம்னா அவனும் அணு ஆயுதம் வச்சுருக்கிறான். நமக்கு 4 நாடுகள் சப்போர்ட் பண்ணுதுன்னா அவனுக்கும் 4000 நாடு சப்போர்ட் பண்ணும். 2 பேருமே வந்து ஒரு போர்னு வரும்பொழுது மக்களுடைய சக்தி பரப்பளவுடைய சக்தி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆயுதங்கள் தான் மெயினா தீர்மானிக்கும். ஆனா இதுல பாதிக்கப்பட போறது யார்? மக்கள் தான். இவனுங்க வந்து இவனுங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக மக்களை நம்ப வைக்கிறதுக்காக எப்படி இஸ்ரேல்ல அந்த பிரதமர் பண்றாரோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போருக்கெல்லாம் சம்மதிச்சிருவானுங்க. ஆனா பாதிக்கப்பட போறது பொருளாதார ரீதியா விலைவாசி உயர்வுல இருந்து எல்லாமே மக்கள் தான் துன்புறுவான். ஒரு நாட்டின் தேவையை முன்னிட்டு அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் உணவு பற்றாக்குறை எல்லாமே எல்லா நாடுகளையும் போர் வரக்கூடிய நாடுகளில் வரதானே செய்யும். ஒரு போருக்கு உண்டான உண்மையான காரணங்கள், திட்டமிடப்பட்ட காரணங்கள் ரெண்டுத்தையும் நீங்க விரிவா புரிஞ்சுக்குங்க. பாகிஸ்தான் எந்த காலத்திலுமே வந்து நாம ஆக்குபைட் பண்ணி அகண்ட பாரதமா உள்ள சேர்த்துட முடியும்ன்ற சட்டத்திட்டம் கிடையவே கிடையாது. உலக நாடுகளே அது ஒத்துக்காது. அதிகபட்சமா இப்ப ஆக்குபைட் காஷ்மீர் அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்களே, நாம சொல்றோம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அவன் விடுதலை அடைந்த காஷ்மீர்ன்றான். இந்த காஷ்மீருக்கு உண்டான தேர்தலை நடத்துறதோ அல்லது உலக அரங்கில் உட்காந்து பேசுறதோ சமரசமா போறதோன்ற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாலே ஒட்டுமொத்தமான பாகிஸ்தான் இந்தியாவினுடைய பிரச்சனையை முடிஞ்சிடும். ஆனா நோக்கம் அது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்தியா விட்டு வெளியில போகணும். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் செத்து தொலையணும். என்ன காரணம்னா ஓட்டு வச்சு நம்மளுடைய பரப்பளவு கொடுக்குற மாதிரி காஷ்மீரையும் ஜுனாத்தையும் வச்சோம்னா ஓட்டு நடத்தினாங்கன்னா நாங்க நிறைய முஸ்லீம்கள் இல்ல, ஜுனாகத்துல வந்து இந்துக்கள் அதிகம், அது இந்தியாவுக்கு வந்துடும். அது அந்த பக்கம் இருக்கக்கூடிய அதாவது பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடியது நமக்கு வந்துடும். ஆனா காஷ்மீர்ல நீ வந்து முஸ்லீம்கள் அதிகமா வச்சுனா முஸ்லீம் அதிகமா இருக்கிறான். எப்படியாவது உலக அரங்கில் இந்தியா செஞ்ச ஒரு மாபெரும் தவறு எப்போ நேரு காலத்துல இவர் பிரமாண பத்திரத்தை ஐநாவில் ஒப்படைச்சிட்டு வர்றாரு. எந்த நேரத்திலையும் காஷ்மீர் மக்கள் நாட்டை கேட்டால் நாங்கள் கொடுத்துருவோம், தேர்தல் நடத்த சொன்னாலும் நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு பிரமாண பத்திரம் கொடுத்துட்டு வந்தது தான் உலக அரங்கில் இந்தியாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கெட்ட பேரோட நம்மளை பார்க்குறான். இது பாகிஸ்தானுக்கு சொந்தமா இல்லையான்னு அவன் பார்க்கல. இந்தியா இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் இதில் வச்சு அவன் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான்டா அப்படிங்கிறது தான் உலக பார்வை. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் தெரிஞ்ச பார்வை தான் இது. அப்படி இருக்கும்போது நீ எதை செய்ய வர, அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் முஸ்லீம்களை வெளியேற்றி அனுப்பிச்சிடணும், ஒரு பதற்றத்தை உருவாக்கிடணும். இப்ப 28 பேருக்கு இறந்துட்டான். இனி எந்த முஸ்லீமுமே இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கொடுமைகளை உருவாக்கி வெளியில் துரத்துறதுக்கு மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தேர்தல் முறையை கொண்டு வரலாம். காஷ்மீர் நமக்குன்னு கலவரத்துல இவனுங்க சேஃபா இருப்பானுங்க. பாமர மக்கள், ஏழை மக்கள், உடல் உழைப்பு செய்யற மக்கள் இவனுங்க தான் வந்து மத வெறி அது இதுன்னு வச்சுன்னு போயிட்டு வெட்டி கொன்னு கூறு போடுறது. எத்தனை உயிர்கள் தொடர் மதத்தின் பெயரால் இங்கே நடைபெற்றிருக்குது. பில்கிஸ் பான்ல இருந்து ஆசிஃபால இருந்து இந்த பேக்கரியில இருந்து குஜராத் பேக்கரியில இருந்து எல்லாமே வெறும் உயிர்கள். இந்த டெல்லி கலவரத்தெல்லாம் பார்க்கும்போது
அவங்களை அப்படியே முஸ்லீம்களை அடிச்சு இவங்க இழுத்துன்னு போவானுங்க கொடூரமா. இப்ப சமீபத்துல நிறைய பாத்தீங்கன்னா சர்ச்சுகளுக்குள்ள போக ஆரம்பிச்சானுங்க சங்கிகள். சர்ச்சு சைன கோயில்கள் வரைக்கும் இடிச்சிருக்கிறாங்க, போயிடுறான். அப்ப இதுக்கெல்லாம் யார் ஆர்ஜின்? இதுதான் தோழர் மனு தர்மம். இதுதான் பார்ப்பனியத்தினுடைய மேலாதிக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்ச்சி. RSS செயல் திட்டமே இதுதான். RSS எப்படி வடிவமைக்கும்னா, மனு தர்மத்தின் பிரகாரம் நீங்க எல்லாம் அடிச்சுன்னு செத்துன்னு உள்ளுக்குள்ள இருக்கணும், நாங்க சுகபோகமா இருப்போம், நீ சோத்துக்கு வழி இல்லைனாலும் உன் மதத்தை நீ சண்டை போட்டு உட்காந்துருக்கணும். இதுதான் உங்களோட செயல் திட்டம். இன்னைக்கு மோடிக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா எப்படின்னா, அடுத்த வருஷம் RSS 100வது வருஷம், மோடிக்கு அடுத்த வருஷம் சங்கூதர வருஷம், அதாவது 75 வயசு முடிஞ்ச பிறகு அங்கே போயிடணும். அதுக்காக நான் சொல்றேன், 75 வயசு முடிஞ்சோன்னா ரிட்டையர்ட் ஆகணும். எல்கே அத்வானிக்கு அதான் சொல்லி அமிச்சாங்க. இந்த 75 வயது நிறுவன உடனே நம்மளை ரிட்டையர்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளோட கதி என்ன? நாளைக்கு மகாராஷ்டிராவுடைய பட்னாவிஸ் தான் RSS செல்லப்பிள்ளை மேலே பிரதமராக வருவார், இல்லை 2வது செல்லப்பிள்ளை யோகி ஆதித்யநாத் வந்துருவார் அப்படின்றதுக்காக எப்படியாவது ஒரு ஹீரோயிஸ்த்தை காமிச்சே ஆகணும். உலக அரங்கில் ஒரு ஹீரோயிஸ்த்தை காமிக்கணும், இந்திய அளவில் ஒரு ஹீரோயிஸ்த்தை காமிக்கணும், ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி ஆகணும்னு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு மோசமான செயல் தான் இந்த செயல். இந்துக்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே ஒற்றுமையோடு இருந்து நாம அரசியல், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கல்வி, பொருளாதாரம் எல்லாமே அரசியல் சாசனம் மூலியமா தான் கிடைக்குது. அந்த அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதன் மூலியமா தான் ஒட்டுமொத்த இந்தியர்களும் எதிர்காலத்துல எல்லா வளமும் பெற்று நிம்மதியோட சந்தோஷமா வாழ்வாங்க. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் இதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நன்றி தொடர். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.